ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இந்த குழந்தை உங்க வயித்துல வந்து பிறந்திருக்கு. மேபி உங்களால தான் இந்த குழந்தைய பார்க்க முடியுமா இருக்கும். ஆமா மேடம், நான் தான் பாக்குறேன் மேடம். வேற யாரால கஷ்டம் நினைக்கல மேடம். அதுதான் கடவுள் வந்து நினைக்கவே இல்ல. பாக்குறதுவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஒப்படைப்பாரு. மணி 12 1 மணிக்கு தூங்குவேன், 2 மணிக்கு தூங்குவேன், 3 மணிக்கு கூட தூங்குவேன் மேடம். நானு கடவுளே ஒப்பாடிச்சுட்டு அந்த குழந்தைங்க சாப்பாடு ஊட்டிட்டு எம்மா நேரம் ஆகும் மேடம். நான் ஊட்டி என் கையே வலியாத்துக்கு மேடம். ஒரு நேரத்தில் நானே அசந்து அந்த இடத்துல தூங்கிடுவேன் மேடம். அப்படியே அப்படி கடவுளே ஏன் தான் இந்த தண்டனையை கொடுத்தியோனே. தண்டனையா நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி குழந்தை யார்கிட்ட ஒப்படைப்பாரு கடவுள்? அத நல்லா பாக்குறவங்களா தான் மேடம் ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கலாம் இல்லையா? இதை வச்சுதானே நம்மள கேவலப்படுத்துறாங்க. என்ன யாரு கேவலப்படுத்துறாங்கம்மா? அது நீங்க நினைக்கிறது அப்படி இல்ல மேடம். யாருமே மதிக்கத்தில்ல மேடம். எங்களை இவரையும் மதிக்கத்தில்ல, என்னையும் மதிக்கத்தில்ல, என் குழந்தைங்களும் மதிக்கத்தில்ல, அந்த பொண்ணை கூட மதிக்கத்தில்ல மேடம். அது என்ன படிச்சு பட்டம் வாங்க போகுது, அது என்ன பண்ண போகுது, அப்படிதான் மேடம் அந்த 2 பிள்ளைங்களுமே சொல்றாங்க. அதனாலதான் மேடம் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த உங்க மனசுல இருக்கிற மன அழுத்தத்தினால உங்களுக்கு ஃபீல் ஆகுறது. ஆனா அப்படி யாராவது சொல்லியிருந்தா கூட அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கணும்ல.